ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 கார்டர் நம்பர் 4, அதாவது எல்லோ லைனோட ஒர்க் அப்டேட் தான். இந்த எல்லோ லைன் வந்து பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணி லைட் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் வரப்போகுது. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் இருக்கிறோம். இங்கே என்ன ஒர்க் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிற இந்த ரூட்டில் எந்தெந்த ஸ்டேஷன்ஸில் எந்தெந்த ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குது, எதெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் பெங்களூர் போகிற டைரக்ஷனில் இருக்கிறோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் லாஸ்ட் டைம் வந்து அந்த பார்க்கிங் டைல்ஸ் போடுற வேலைகள் தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த போர்டு வச்சிருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் லாஸ்ட் டைம் வைக்கல. நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடி அதை கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த ஒர்க் எதுவுமே ப்ராக்ரஸ், அதாவது அந்த பார்க்கிங் கல் பதிக்கிற வேலைகள் தான் போயிட்டு இருந்தது. இப்போ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த பார்க்கிங்க்கு என்ட்ரி எக்ஸிட் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு கேட்டு போடுவாங்க. ஸோ அந்த கேட்டு தான் போட வேண்டியிருக்குது. அதுபோக ஒரு சில சின்ன சின்ன ரொம்ப சின்ன ஒர்க்கு தான் இருக்குது. மற்றபடி எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. இதுதான் பார்க்கிங், ரொம்ப பிரமாண்டமான பார்க்கிங். கார், பைக் எல்லாமே நல்லா பார்க் பண்ணுற அளவில் ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ அந்த சைடில் போய் பார்க்கலாம் என்ன ஒர்க் போயிட்டு இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இந்த பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் டுவர்ட்ஸ் மதுரவாயில் போகிற டைரக்ஷனில் இருக்கிறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த கிளாஸ் ஃப்ரேம் ஃபிட் பண்ணுற வேலைகள் தான் போயிட்டு இருந்தது. இப்போ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே கிரானைட் பதிக்கிற வேலைகள் அதெல்லாம் இருந்தது. இந்த பார்க்கிங்லேயும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் போயிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு ஃபுல் ஸ்டேஷனும் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனோட கரண்ட் ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேஷனுக்கு ஃப்ரண்ட்ல இந்த பிளேஸ் வந்து பிக் அண்ட் ட்ராப் பிளேஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த சைடில் என்ட்ரி ஆனால் இந்த சைடில் எக்ஸிட் ஆகிறதுக்கு வழி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பக்கத்தில் வந்து பெரிய ஸ்பேஷியஸான பார்க்கிங் அதுவும் இருக்குது. இப்போ வந்து இன்னொரு டைரக்ஷன்ல இருந்து இந்த ஃபுல் மெட்ரோ ஸ்டேஷனையும் காட்டியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த லெஃப்ட் சைடில் இதில் தான் பார்க்கிங் இருக்குது. இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவிலே போட்டிருந்தோம். பார்க்கிங் அப்போவே இந்த பார்க்கிங்கோட ஒர்க்கு கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன். பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மேலே அந்த நேமிங் போர்டு இப்போ தான் நேம் ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த ட்ரைனேஜ் ஒர்க்கோட வேலைகள் போயிட்டு இருக்குது. அதாவது ஸ்டேஷனுக்கு எக்ஸாக்டாக முன்னாடி உள்ள வேலைகளை முடிச்சிட்டாங்க. பட் ஸ்டேஷனுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் அந்த ட்ரைனேஜ் ஒர்க்கு போயிட்டு இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போதே இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. பட் இப்போ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு அந்த போர்டு, சைனிங் போர்டு அது எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுட்டாங்க. ஸோ வாங்க தொடர்ந்து போவோம். நம்ம லாஸ்ட் மந்த் கவர் பண்ணியிருக்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெட்ரோ ஸ்டேஷன். இது வந்து அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் அந்த ட்ரைனேஜ் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. பட் ஸ்டேஷனுக்கு முன்னாடிலாம் முடிச்சிட்டாங்க. இது வந்து முல்லைத்தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி இருந்தது. பட் இப்போ வந்து அந்த நேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய எழுத்தில் நம்மளுக்கு வந்து பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்ட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷனோட அப்டேட்டு. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன். இந்த கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷனில் லாஸ்ட் டைமே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எஸ்குலேட்டருக்கான வேலைகள் போயிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஒர்க்கு லாஸ்ட் டைம் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பாதி வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு மற்ற ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இது கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால மற்ற ஒர்க் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காங்க. இதில் ஏற்கனவே லிஃப்ட் ஸ்டெப்ஸு இங்கே ஒரு எஸ்கலேட்டரும் இருக்குது. பட் இருந்தாலும் அடிஷ்னல் எஸ்கலேட்டருக்காக அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிக்கெட் கவுண்டர், மற்ற சைனிங் போர்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
இது கரையாஞ்சாவடி ஸ்டேஷன்ல நம்ம வந்து இப்போ டுவர்ட்ஸ் பூந்தமல்லி போற டைரக்ஷன்ல இருக்கிற ஸ்டேஷனோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். யூஸ்வலா எப்பவுமே அந்த ரைட் சைடில் ஒரு ஸ்டேஷன் மட்டும் தான் கவர் பண்ணுவேன். பட் இந்த டைம் இதையுமே கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்டேஷனையும் கவர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுலையும் வந்து அந்த ஸ்டேஷனோட நேம் எழுதிட்டாங்க. அப்புறம் அங்கங்கே பிக்கப் பாயிண்ட்டு, ட்ராப் பாயிண்ட் அதுக்குரிய எங்கே பிக்கப் பண்ணோம் ட்ராப் பண்ணோம் அதுக்குரிய போர்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் லாஸ்ட் டைம் இந்த ஃப்ரேம் ஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஃப்ரேம் ஃபிட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் இந்த பார்க்கிங் டைல்ஸ் பதிக்கிற வேலைகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை தாண்டி நம்ம அந்த சைடு பார்த்தோம்னா அங்கே வந்து இன்னும் பார்க்கிங் அந்த வேலைகள்லாம் பெண்டிங்ல தான் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் தான் இப்போதைக்கு இந்த கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன்ல பெண்டிங்ல இருக்கு. பட் இதுவுமே கூடிய சீக்கிரம் முடிவுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன். இந்த குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் இதில் இருந்து ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேஷனில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஃப்ரேம் மட்டும் ஃபிட் பண்ண வேண்டியிருக்குது. அதுக்குரிய வேலைகள் போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்க்கிங்க்கு வந்து ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. பட் ஆனால் கேட் இதுவும் போட வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. இது வந்து இந்த சைடில் உள்ள, அதாவது லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம டுவர்ட்ஸ் போரூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடில் இந்த வேலை போயிட்டு இருக்கு. ரைட் சைடில் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த குமணஞ்சாவடி அப்படிங்கிற போர்டு அந்த லெட்டர்ஸ்லாம் எழுதிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லெஃப்ட் சைடில் லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரேம்லாம் ஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்குரிய வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. அதனால அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியுது. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இல்லாமல் இன்னும் சில மெட்ரோ ஸ்டேஷன்லையும் ஃபுல்லாமே இந்த வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஃபுல்லாமே கூடிய சீக்கிரம் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ரூட்ல அடுத்து பார்க்க போகிறது காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ல அந்த பெரிய லெட்டர்ல உள்ள லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி வச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வைக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷன் கொஞ்சம் டஸ்டியா இருக்குது. அது கொஞ்சம் க்ளீன் பண்ண வேலைகள் இருக்கு. அப்புறம் வந்து பார்க்கிங் ரெடி ஆயிருச்சு. பட் வந்து அந்த ஃப்ரேம், ஒரு சில ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ண வேண்டிய இருக்குது. ஸோ அந்த வேலைகள் தான் இந்த சைடு மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்குது. இப்போ ரைட் சைடில் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த லெட்டர், பெரிய லெட்டர் ஃபிட் பண்ணுவாங்களா, அதை ஃபிட் பண்ணல. பட் ஆனால் அந்த பார்க்கிங் ரொம்ப பிரம்மாண்டமான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அது ஃபுல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஸ்டேஷன் முன்னாடி அந்த போர்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஷன் முன்னாடி ஒவ்வொன்றுக்கும் எங்கே போகணும் அப்படிங்கிற பெர்ஃபெக்டான டேரக்ஷன் வச்சிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் போகணும்னா இப்படி போகணும். அப்புறம் வந்து சைக்கிள் பார்க்கிங் பக்கத்தில் இருக்குது. அதுக்குரிய எல்லா வேலைகளும் முடிஞ்சிருக்கதையும் நம்மளால பார்க்க முடியுது. பட் இந்த ஸ்டேஷன் உள்ள ஃபுல்லாமே கொஞ்சம் டஸ்டியாக தான் இருக்குது. அதை க்ளீன் பண்ண வேண்டிய வேலைகள் கொஞ்சம் பாக்கி இருக்குது. மற்றபடி ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு தான். இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போதே இந்த பார்க்கிங்கில் கொஞ்சம் வேலைகள் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த போர்டு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தாண்டோன்னா லாஸ்ட் டைம் இதில் வந்து ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ அதையுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஐயப்பந்தாங்கல்ல இன்னொரு டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இதில் வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லாஸ்ட் டைம் போயிட்டு இருந்தது. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. மேபி இந்த பெயிண்டிங் ஒர்க்கு அதெல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. பின்னாடி பார்க்கிங்க்கு இன்னும் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குது இந்த மெட்ரோ ஸ்டேஷனில். ஸோ இதுதான் வந்து காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் உள்ள ஒர்க் அப்டேட்டு. நெக்ஸ்ட் தெள்ளியரகரம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போதே இந்த போர்டு எல்லாமே ஃபிட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் இந்த பார்க்கிங் டைல்ஸ் போடுற வேலைகள் போயிட்டு இருந்தது. இப்போ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க அந்த சைடில் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம தெல்லியாறுகிற மெட்ரோ ஸ்டேஷனில் டுவர்ட்ஸ் குமணம்ஜாவடி போகிற டைரக்ஷனில் இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் இந்த சைனிங் போர்டு அது எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமான பார்க்கிங் ஸ்பேஸும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் போய் பார்க்கலாம். இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் இந்த கீழே தான் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் போயிட்டு இருந்தது. அதாவது லாஸ்ட் டைம் வரும்போது இல்லை இந்த கிரானைட்லாம் ஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வேலைகள் தான் போயிட்டு இருந்தது. இப்போ அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. பார்க்கிங் எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. கேட் எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஒரு சைடு தான் என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி என்ட்ரி எக்ஸிட்டும் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதையே அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ரிவர்ஸில் இன்னொரு டைம் அந்த ஸ்டேஷனை கொஞ்சம் பெட்டராக கவர் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் நம்மளுக்கு அந்த சைடு போரூர் லேக் இருக்கிறதுனால ஒரு சைடு தான் என்ட்ரி எக்ஸிட். ஸோ அதனால ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டும் வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஃபியூச்சரில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கிறவருக்கு ஆக்சுவலாக இதில் அந்த சைடு நம்மளுக்கு பெரிய லெட்டரில் எழுதுவாங்களா, அது எழுதிட்டாங்க ஏற்கனவே. இந்த ரூட்ல கடைசியாக நம்ம பார்க்க போகிறது போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷனுமே ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே கிட்ட முடிவுக்கு வந்துருச்சு தான். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ரூட், அதாவது பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வடபழனி வரைக்கும் அதிவிரைவில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா ஸ்டேஷனையுமே க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷனில் இன்னும் பார்க்கிங் பெண்டிங்கில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாமே நிறையா, அதாவது பார்க்கிங் டைல்ஸ் பதிக்க வேண்டிய வேலைகள்லாம் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம போரூர் ஜங்ஷன் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மாதிரி பல அப்டேட்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.